ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம கம்மன்னு ஒரு மீன் குழம்பு சட்டியில் அதுவும் அடுப்பில் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அடுப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு பேக் சைடில் தான் வச்சுருக்கோம், தோட்டத்து சைடில். அங்கே எல்லாமே உட்காந்து செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நான் வீட்லேயே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அடுப்பில் இப்போ ரசம் கொதிச்சிட்ருக்கு. ரசம் முடித்ததுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பா தாளிக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம குழம்பு தாளிக்கிற வரைக்கும். பாருங்கள், சூப்பராக எரிஞ்சிட்ருக்குங்க அடுப்பு. எப்போவுமே நம்ம விறகடுப்பில் செய்கிற குழம்போ இல்லை சாப்பாடோ இல்லை எந்த ஐட்டம் செஞ்சாலும் அதோடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக சுற்றி மரம் செம்மையாக இருக்குங்க இங்கே உட்காந்து சமைக்கிறதுக்கே. இங்கே அடிக்கடி சமைக்க முடியாது, ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இங்கே சமைக்க முடியும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் 1/2 கிலோ வாங்கி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா புளியில் நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான உப்பை புளி கரைசலில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் சின்ன வெங்காயம் வடகம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கடுகு ஆட் பண்ணி குழம்பு வைக்கிறத விட வடகம் ஆட் பண்ணி குழம்பு வைக்கும்போது மீன் குழம்புடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போது வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அழகாக அது பொன்னிறமாக வதங்கி வருங்க. ஸோ நீங்கள் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அடுப்பு ரொம்ப அதிகமாகவும் எரியாமல் கம்மியாகவும் எரியாமல் மீடியமாக எரிஞ்சிட்ருக்கு. அதுவே இதுக்கு நல்ல ஒரு வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க. என்னோடய சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் ஃபுல்லாகவே விறகடுப்பு தாங்க. இப்போ தான் அவங்களும் கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறி இருக்காங்க. பட் எங்கள் வீட்டில் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே கேஸ் ஸ்டவ் தாங்க. ஆனால் அடுப்பில் அப்பப்போ சமைப்போம். நாங்கள் பக்கத்தில் கீழே ஒரு பிளேஸ் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதுதான் எங்களுடைய பழைய வீடு. அங்கே எப்போவுமே நாங்கள் அடுப்பில் வெளியில் சண்டே ஆனாலுமே அடுப்பில் தாங்க சமைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பில் சமைக்கும்போது பார்க்கும்போதே டெக்ஸ்சரே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோட வாசனை அதுக்கு மேலே செம்மையாக இருக்குது. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கி வர்றதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கும்போது வர அரோமாவை விட அடுப்பில் சமைக்கும்போது வர அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போவே சாப்பிடணும் போல் தோணும், அப்படி இருக்கும் அதோடைய வாசனை. பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பச்சை கலர் வெங்காயம், தக்காளி கூடவே இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காலையிலே சீக்கிரமாக சமைச்சிடலான்னு நினச்சோங்க, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போவும் எங்கள் வீட்டில் அடுப்பில் தான் சமைக்கிறோன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யார் வீட்டிலலாம் அடுப்பு இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தனி மிளகாத்தூள் இதுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தனி மிளகாத்தூள் தான் குழம்புக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரையும் ஒரு காரத்தையும் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எஸ்பெஷலி மீன் குழம்பு வச்சா எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்குங்க. உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் சீ ஃபுட்ஸ் பிடிக்கும், என்ன சீ ஃபுட்ஸ் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. செம்ம வெயிலுங்க. காலையில் 8:30க்கு எவ்வளோ வெயில் பாருங்கள். வெயிலில் நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு செம வெயில். ஒரு பக்கம் சூரிய பகவான் செம்மையாக சுடுறாரு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் அடுப்பு அனல் செம்மையாக எரியுதுங்க. ஓகே, இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. இது கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிலாக இருந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி மீன் குழம்ப செம்மையாக சமைச்சு சாப்பிட தான் போகிறோம். மிளகாத்தூள் எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு லைட்டாக மூடி விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக கொதித்து வந்திருக்கு. ஆனால் இது கொதிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பு நல்லா எரிஞ்சாலும் இதை கொதிக்கிறதுக்கு லேட் ஆகுது. நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொதிக்கிறத பார்க்கவே. டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குங்க. மீன் குழம்புடைய வாசனையும் செம்மையாக இருக்குது. நாம் இன்னும் மீனே போடல, பட் ஆனாலும் இந்த குழம்புடைய ஸ்மெல்லே அப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரொம்ப கெட்டியாக வேணும்னாக்கா நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு இல்லை, நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. செம்மையாக வந்திருக்கு மீன் குழம்பு. வெயில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மார்னிங் 8:30க்கே பயங்கரமாக இருக்குங்க இன்றைக்கி வெயில். லாஸ்ட்டு 3 டேஸாகவே செம்ம வெயிலாக இருக்குது பாண்டிச்சேரியில். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பு நல்லா சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக கொதித்து வந்திருக்கு. மாங்காய் பிடிக்குன்றவங்க மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சு வரும்போது ஒரு ரொம்ப சீக்கிரமாக போட்டுட்டிங்கன்னா மாங்காய் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிரும். ஸோ ஒரு பாதி கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். என்னதான் மீன் சீசன் வந்தாலும் பாண்டிச்சேரியில் மீனுடைய விலை மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க. அவ்வளோ விலை விற்கிது மீன். இந்த ஒரு சங்கரா மீன் வாங்க போனதுக்கு 500 ருபீஸுங்க இந்த சங்கரா மீன். இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்குவோம். மீனை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தாலுமே போதும். இல்லைன்னா மீன் எல்லாமே உடஞ்சிடும். வெறும் முள் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. குழம்புல மீனே தெரியாது. பாருங்கள், சூப்பராக இருக்கா மீனும். நம்மளுடைய மீன் குழம்புடைய கலரும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ மீன் போட்டுட்டு லைட்டாக கலரி விடுங்க. குழம்புல நல்லா மீன் மூழ்கிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சுட்டு இதில் உப்பு பதம் பார்த்துக்கோங்க மறக்காமல். இப்போது நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டு இப்போ நம்ம மீன் குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான மீன் குழம்பு ரெடிங்க. இதை சுட சாதத்தோடு சாப்பிட்றத விட இதை பழைய சாதத்துக்கு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஸோ நான் இப்போ பழைய சாதத்தோட மீன் குழம்பு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you, bye.